ஒரு கேள்விக்கு நீ தவறா பதில் சொன்னா உன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். விக்ரமாதித்தன் இம்முறை சரியா சொல்வானா? இல்லை என்றால் வேதாளம் மீண்டும் தப்பிச்சிடும். மன்னன் விக்ரமாதித்தன் எப்போதும் போல தைரியமாக அந்த பேயை காடு வழியாக நடந்து கொண்டிருந்தான். அவன் தோளில் உயிரில்லாத உடலாக இருந்தாலும் பேசிக்கொண்டே இருக்கும் வேதாளம் இருந்தது. அப்போது வேதாளம் மெதுவாக சிரித்தது. மன்னா, இன்னொரு கதையை கேட்க தயாரா என்று கேட்டது. விக்ரமாதித்தன் அமைதியாக முன்னே நடந்தான். வேதாளம் தொடங்கியது. ஒரு செழிப்பான நகரத்தில் இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் சிறுவயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்தவர்கள். சிரிப்பு, துக்கம், வெற்றி, தோல்வி எல்லாவற்றையும் சேர்ந்து பகிர்ந்தவர்கள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் ஒரு அழகான பெண்ணை பார்த்தனர். அவளின் அழகு மட்டுமல்ல, அவளின் அறிவும் மனமும் அவர்களை கவர்ந்தது. நாளடைவில் அந்த இரு நண்பர்களும் அவளை காதலிக்க தொடங்கினர். ஆனால் ஒரு பெண், இரண்டு காதலர்கள், இது சிக்கலை ஏற்படுத்தியது. இதை உணர்ந்த அந்த பெண் ஒரு சோதனையை வைத்தாள். உங்களில் யார் உண்மையாக என்னை நேசிக்கிறீர்கள், அதை நிரூபியுங்கள் என்றாள். முதல் நண்பன் முன்வந்தான். நான் உனக்காக என்னுடைய உயிரையே தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று உறுதியுடன் சொன்னான். அவனின் வார்த்தைகள் தைரியமாக இருந்தாலும் அதில் ஒரு ஆவேசமும் இருந்தது. அடுத்தவன் அமைதியாக நின்றான். அவன் மெதுவாக சொன்னான், நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். நான் உன்னை பெறவில்லை என்றாலும் உன் மகிழ்ச்சிக்காக நான் விலக தயாராக இருக்கிறேன். அவனின் குரலில் அமைதி இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் இருந்தது உண்மையான காதல். இதை கேட்ட வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி கேட்டது. மன்னா, சொல்லு, உண்மையான காதலன் யார்? உயிரை கொடுக்க தயாரானவனா அல்லது தன் காதலை விட்டு கொடுத்தவனா? சில நொடிகள் அமைதி. பிறகு விக்ரமாதித்தன் தைரியமாக பதில் சொன்னான். தன் ஆசையை விட்டு கொடுத்து அவளின் மகிழ்ச்சியை முன்னிலைப்படுத்திய இரண்டாவது நண்பன்தான் உண்மையான காதலன். ஏனெனில் உண்மையான காதல் என்பது தியாகம், கட்டுப்பாடு, மற்றவரின் நலன். அந்த பதிலை கேட்டதும் வேதாளம் புரூரமாக சிரித்தது. ஹா 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 ஹா, மன்னா, நீ பேசிவிட்டாய். உன் வாயை திறந்தவுடன் நான் விடுபடுவேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? ஒரு கணத்தில் வேதாளம் விக்ரமாதித்தனின் தோளிலிருந்து மறைந்து மீண்டும் அந்த மரத்தின் மேல் பறந்து போய்விட்டது. விக்ரமாதித்தன் மீண்டும் அமைதியாக திரும்பி நடந்தான். அடுத்த முறையும் அதை பிடிக்க